திருவண்ணாமலை சேத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை பார்த்துட்ருக்கீங்க. இறைவன் மூலஸ்தானத்தில் இப்படி தான் காட்சி தருவார். இப்படி அழகிய திருமேனியை பார்த்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த கோயிலில் தான் இந்த கல்வெட்டை நான் பார்த்தேன். ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சராம சேத்திரங்களையும் நம்ம தொடர்ந்து தரிசிக்கணும் அப்படிங்கிற குறிப்பும் இந்த கோயிலில் தான் இருந்தது. வேறு லெவலில் இருக்கே. எப்படியாவது சாமியை தரிசிக்கணும்னு நாள் நைட்டு தங்கி மறுநாளும் போய் சாமியை பார்த்தாச்சு. இங்கேருந்து அடுத்தடுத்த கோயில். இது எங்கே இருக்குது தெரியுமா? குண்டூர் மாவட்டத்தில் அமராவதிங்கிற இடத்துல தான் அமராவதீஸ்வரராக சுவாமி காட்சி தராரு. அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பீமாவரம். இங்கே சோமராமா இறைவன் அவ்வளோ அழகாக காட்சி தருவார். இதோட கட்டடமைப்பு பார்த்திங்களா? கீழே மேலே மேலே அம்பிகையை தரிசிக்கணும், கீழே சுவாமியை தரிசிக்கணும். வித்தியாசமான கட்டட அமைப்பு. நம்ம கல்வெட்டில் பார்த்த மாதிரியே சுவாமியோடைய திருமேனி எப்படி இருக்கும் தெரியுமா? எவ்வளோ நாள் கழித்து இந்த வீடியோ போடுறேன். இப்போத்தான் போயிட்டு வந்த மாதிரி என் மனசெல்லாம் நிறைஞ்சு அவ்வளோ சந்தோஷத்தோடு போட வைக்குதுன்னா பார்த்துக்கோங்க. பாலக்கொல்லூரில் இருக்கக்கூடிய இன்னொரு கோயில் தான் ஷீரராமா. இங்கே சுவாமியோடைய திருமேனி நம்ம எல்லா கோயிலையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவரோட அலங்காரம் அவ்வளோ அழகு, பேரழகு. புனரமைப்பில் புது பொழிவோடு இருந்தாலும் இந்த கோயில் மிக மிக பழமையானது. இங்கே நைட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம்தான் திரஷ்ரராமா. இந்த கோயில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் அஷ்டதச சக்தி பீடங்கள்லேயும் ஒன்றா வரும். ரொம்ப ரொம்ப பழமையான இந்த திருத்தலம் முன்னாடி பார்க்குறதுக்கும் கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம். இந்த கோயிலை பற்றின நிறையா டீட்டெயில்ஸு, அப்புறம் அட்ரஸ்ஸு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் திருத்தல யாத்திரை யூடியூப் சேனலில் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நிறையவே எழுதியிருக்கேன். அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலையும் சுவாமி எப்படி இருப்பார்னா, கருவறை நம்ம கீழே ஆவுடையாரை பார்க்கணும், மேலே போய் பானத்தை பார்க்கணும். எவ்வளோ அழகு தெரியுமா? மொத்த அழகும் மொத்தமாக கொட்டி கிடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இந்த மாதிரியான கட்டட அமைப்பில் சுவாமியுடைய திருமேனியை வித்தியாசமாக பார்க்குற அனுபவம் இருக்கே, அலாதியானது. இந்த கோயிலை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது தான் குமாரராமா. இது கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் சமரலக்கோட்டா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், மாடி தெரியுதா? கீழே ஆவுடையாரை பார்க்கணும், மேலே போய் பானத்தை பார்க்கணும். வித்தியாசமான வடிவமைப்பில் இறைவன் 5 விதமான திருமேனியில் காட்சி தரக்கூடிய இந்த பஞ்சராமா சேத்திரத்தின் வழிபாடு தனித்துவம் தான். எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. எல்லாரும் ஒரே நாளில் தல யாத்திரையை முடிக்கிறாங்க.